தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் உள்ள கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்புரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் உள்ள கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலய திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, ஏழைகள் வாழ்விலை அடிக்கக்கூடாது என்று அண்ணன் அவர்கள் என்னிடத்திலே சொல்லியிருந்தார்கள். அந்த அளவிலே நாங்களும் அண்ணன் அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் மாநில அரசிலிருந்து நிதியை கொடுத்து மின்சார வாரியம் நஷ்டமானாலும் பரவாயில்லை, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக 5 ஆண்டு காலம் மின்கட்டணத்தை உயராமல் பார்த்து கொண்டவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்று தினம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆக இந்த தருமபுரி மாவட்டம் பிற்பட்ட மாவட்டம் என்பதை மாற்றி இன்று கள்ளி மாவட்டம் என்று பெயர் படுகின்ற வகையில் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய பொற்காலங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மையம் சிறந்து வழங்க வேண்டும் என்று நான் கேட்டு நாங்கள் வருகின்ற போது ஒருவர் எங்களிடம் குறுக்காட்டினார். ஐயா, இந்த சாலை ஐயா எடப்பாடியார் ஐயா அவர்களால் போடப்பட்டது என்று சொன்னால் அதுதான் தமிழகம் முழுவதும் இது போன்ற சாலைகளாக இருந்தாலும் மற்ற திட்டங்களாக இருந்தாலும் கொண்டு வந்தால். ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகின்றேன். நேற்றைய தினம் ஒரு அமைச்சர் பேசியிருக்கின்றார். அண்ணன் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே தெரியும். அனைத்து முதலமைச்சருமே தமிழகத்தில் எப்படி மருத்துவக் கல்லூரி 11 கல்லூரியை ஓராண்டு காலத்தில் கொண்டு வந்தார்கள் என்று. எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியை நேற்றைய தினம் ஒருவர் பேசுகின்றார். ஒருவர் கோரிக்கை வைத்தார், நாங்கள் அதன் அடிப்படையிலே மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் யார் ஆட்சி செய்து யார் கொண்டு வருவது, யார் பெயரை வாங்குவது, மக்கள் ஏமாந்தவர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றியை கூறுவதற்கு முன்பாக மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் பூந்த மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து விட்டார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் IAS மையத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுதுமே பிறந்த ஊரை மறக்கக்கூடாது. அதனால் அண்ணனிடத்திலே நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். எங்கள் ஊரிலும் இது போன்று இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, இது போன்ற மையத்தை திறப்பதற்கு அண்ணன் முன்வர வேண்டும். அதே போன்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வைத்து திறப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த கோரிக்கை எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு காவேரி பிரச்சனையை தீர்த்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதற்காகத்தான் நமது நாடாளுமன்றத்தில் அதிக உறுப்பினர்கள் இருந்தால் தமிழகத்தினுடைய உரிமையை கேட்டு பெற முடியும் என்ற அடிப்படையில் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் கையை உயர்த்துகின்ற போது தமிழ்நாடு உயரும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.